திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு நந்தகுமார் அவர்கள் ஏதோ தானே மொத்தம் செய்து விட்டதை போல ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் இன்றைக்கு அப்துல்லாபுரத்திலிருந்து அணைக்கட்டு வரை புளிய மரத்தில் எத்தனை கோடி கொள்ளை அடித்தாய் என்று உனக்கு தெரியும். இன்றைக்கு KNDR 888 கோடி ரூபாய் கொள்ளை அடித்ததாக KNDR வாங்கிய பணங்கள் அனைத்தும் பல IAS அதிகாரிகள், பல IPS அதிகாரிகள், 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்னு அண்ணா நகருடைய சட்டமன்ற உறுப்பினர், அடுத்து இவரு அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் திரு நந்தகுமார். அந்த கேஸ்ல அவர் பேரும் வருது. நல்லா பாருங்க, நீங்க கேஸ் எடுத்து பாருங்க. இன்னைக்கு சமூக வலைதளத்தில் போயிருக்கு. அவர் பணத்தை கொடுக்குறாரு. பணம் வந்ததுக்கு 10 ரூபா நோட்டில் எல்லாமே அவாலா பணம் இருந்து பணத்தை கொள்ளடிக்க வேண்டியது, லண்டன்ல போய் சுத்தமாக வேண்டியது. வெளிநாட்டுகளில் இந்த பணத்தை 10 ரூபா நோட்டில் ஒரு நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பரை ரிசீவ்டு நான் மெசேஜ் போடுறோம். ரிசீவ்டுனா பணம் போய் அந்த நாட்டில் சேர்ந்துச்சுன்னு அர்த்தம். அந்த பணத்தை வாங்கிக்கின்னு திரும்ப இவங்க சொத்து கோடிக்கணக்கில் கொள்ளடிப்பான் திமுக.